வெப்ப அலையால் பீகாரில் 29 பேர் பலியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட இந்தியா முழுவதும் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 45 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை நிலவுகிறது. வெப்ப அலை வீசி வருவதால் மக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் வெப்ப அலை காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்திற்கு பீகார் மாநிலத்தில் மட்டும் 29 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் 10 பேரும், ராஜஸ்தானில் 5 பேரும், ஜார்க்கண்டில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் தாய் மற்றும் பாட்டிக்கு மருந்து வாங்க சென்ற 2 சிறுவர்கள் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் மிக மோசமாக நிலவி வரும் நிலையில் அண்டை மாநிலங்களிடம் இருந்து கூடுதல் நீர் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கோடை காலத்தில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. யமுனை ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் உற்பத்தியும் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி குடிநீர் வாரியமும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து 1 மாதத்திற்கு கூடுதல் நீரை திறக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை குறித்து மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத்திற்கு டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். யமுனை ஆற்றில் தேவையான அளவு தண்ணீரை ஹரியானா திறந்து விடாததால் வஜிராபாத் அணையின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளதாகவும் இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே டெல்லி மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அல்லது வேறு எந்த மாநிலங்களில் இருந்தும் டெல்லிக்கு ஓரளவு தண்ணீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அதிஷி கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.